இவரை விடுவனா எம்பெருமான்? இவன் பின்னின்ற காதல்னு தானே சொல்லிக்கிறார் ஆழ்வார். தான் எங்க பயந்து ஓடினாலும் அந்த இடத்துல பின்தொடர்ந்து பெருமான் தான் வந்து காதலை கொடுக்கிறான். யாரோ ஒரு பாரம் தூக்கின்னு போறவன் தரையில பழுவ சுமந்துன்னு போயிருக்கான். இவர் குட்டிச்சவர் பக்கத்துல தானே உட்கார்ந்தார். அந்த குட்டிச்சவத்துல கொண்டு பாரத்தை அவன் இறக்கி வச்சான். பாரம் இறங்கினா வாயில ஏதானு வார்த்தை வருவது இயற்கை. அவன் ஓங்கின குரல்ல செல்வநாரணன் அப்படின்னு சொன்னானாம். ஆழ்வார் பார்த்தார், நம்ம ஊரே தேவலை, இங்க வந்து செல்வநாரணன்னு கேட்டுக்கணுமா? பாட்டு அற்புத பாசுரம். செல்வநாரணன் என்ன சொற்கேட்டலும் மல்குங்கண்பனி நாடுவன் மாயமே அல்லு நான் பகலும் இடைவீடுன்னி நல்கி என்னவிடான் நம்பி நம்பியே. என் நம்பி எம்பெருமான் செல்வநாரணன் என்ன சொற்கேட்டலும் சொல்றவனானு வெறும் நாராயணன்னு சொல்லியிருந்தா ஆழ்வார் தப்பிச்சிருப்பார். ஸ்ரீமன் நாராயணன்னு சொன்னானா. வெறும் நாராயணன் இதெல்லாம் செல்வநாராயணனா லக்ஷ்மி சகிதனான நாராயணன் இல்லையோ. செல்வநாராயணன் என்ன சொற்கேட்டலும் அந்த சொல்லு காதல் விழுந்தது. மல்குங் கண்பனி நாடுவன் மாயமே. கண்கள்லேருந்து கரகரான்னு ஜலம் கொட்ட ஆரம்பிச்சுதான். ஆழ்வாருக்கு இந்த ஜலம் எப்போ கொட்ட ஆரம்பிச்சது? 32 வயசுக்குள்ளே 48 வயசுக்குள்ளே சிறு பிராயம் முதலே. நாம சங்கீர்த்தனை ஆரம்பிக்கணும்னா வயசான பிற்பாடில்லை. ஏன் சிறு குழந்தை சொல்றது கூடாதா? முலையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூங்குடற்குரிய கலையோ அறையில்லை நாவோ குளரும் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ன வாசகமே. சின்ன குழந்தை ஆழ்வார். முலையோ முழுமுத்தும் போந்தில, பெண்களுக்குரிய அவயவ லட்சணங்கள் இன்னும் வரவே இல்லை. கலையோ அறையில்லை, இடுப்பில் இன்னும் ஆட நிற்கவே மாட்டேங்கிறது. நாவோ குளரும், வாய் பேசர்ச்சேவே குளர ஆரம்பிக்கிறது. தலை இன்னும் சரியா இழுத்து முடியறதுக்கே வரல. கடல் மண்ணெல்லாம் விலையோ என இளிரும் கண். இந்த சின்ன வயசுல மட்டும் அவ வாயில என்ன வருது பாரு. இவள் பரமே, இவள் சொல்ற வார்த்தையாயுது. பெருமான் மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ன வாசகமே. பெருமான் மலை அப்படின்னு தாயார் சொல்லி நிறுச்சினா பளிச்சுன்னு திருவேங்கடம் அப்படின்னு குழந்தை பதில் சொல்றாளாம். நம்ம சின்ன வயசுல குழந்தைகளை வச்சுட்டு பெருமாள் படத்தெல்லாம் காட்டி காட்டி பேர் சொல்லி கொடுப்போம். இது ஸ்ரீரங்கநாதன், ரங்கநாச்சியார், ஆழ்வார், ராமானுஜர்னா அது அந்த படத்தை பார்த்து புரிஞ்சுட்டு திரும்ப பேரை சொல்லும் இல்லையோ. அப்ப நிஜமான ஆனந்தம் கிடைக்கும். ஓ சரியா அடையாளம் கண்டுக்க ஆரம்பிச்சுடுத்து குழந்தையனுட்டு. அதை போல இந்த குழந்தைக்கு சொல்லி பழக்கி வச்சிருக்கா தாயார். பெருமான் மலைன்னு சொல்லி நிறுத்தின உடனே திருவேங்கடம்னு திரும்பி சொல்லித்தான் நம்மாழ்வார். இவள் பரமே திருவேங்கடம்னு கற்கின்ன வாசகமே. இந்த குழந்தையினுடைய வயசுக்கு திருவேங்கடம்னு பேர் சொல்ல முடியுமா? ஆனா சொல்லுகிறாளேன்னா அப்ப நாமத்தை சொல்லுவது அந்த வயசுலேருந்து தொடங்க வேண்டுமே தவிர வயசான பிற்பாடு என்பதே இல்லை. அதைத்தான் ஆழ்வார்கள் எல்லாரும் நமக்கு அமைத்து காட்டினார்கள். ஆழ்வார் பாசுரத்தின்படி முதல்ல பொய்கை ஆழ்வார் இடத்திலேருந்து தொடங்கி கடைசியா திருமங்கை ஆழ்வார் ஈராக பார்த்தாலும் ஒரு மிடராக ஒரே குரலாக ஆழ்வார்கள் தெரிவித்தது. நாம சங்கீர்த்தனத்தாலே தனிச்சிறப்பு நமக்கு ஏற்படும். அந்த நாமத்தை சொல்ல நம்முடைய சகல துரிதங்கள் எல்லா பாபங்களும் விட்டு போகும்னு தெரிவித்தார்கள். அந்த நாமம் பகவன் நாமம்னு மட்டுமே வச்சுனுட வேண்டாம். ஆழ்வார்களுடைய நாமத்துக்கும் அந்த சிறப்பு, ஆச்சாரியர்களுடைய திருநாமத்துக்கு அந்த சிறப்பு. மதுரகவி ஆழ்வார் முதல் பாசுரத்தில் என்ன சாதித்தார்? கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே. திருக்குருகூர் நம்பி நம்மாழ்வார்னு வாயில ஒரு தடவை சொன்னால் அன்னிக்கு மமுதூரும், திரும்ப திரும்ப அமுது ஊர்றதுன்னு சாதித்தார் மதுரகவி ஆழ்வார். பகவன் நாமங்களை காட்டிலும் பாகவத நாமங்கள் இனிக்கிறதோ இல்லையோ. அதனால்தான் முதல் பாசுரத்திலே என்னதான் இருந்தாலும் கண்ணன் சாமானியத்தில் மதுரகவி ஆழ்வாரை விடுறதா இல்லை. அவர் பாட வந்தது நம்மாழ்வாரத்தான், தன் ஆச்சாரியனை. இருந்தாலும் இந்த கண்ணனுடைய அழகு அவரை பிடிச்சி இழுத்தது. அதுவும் நவநீத சௌரியம்ங்கிறது ரொம்ப வசந்த விற்த்தாந்தம் இல்லையோ. அதனால் பாட வந்தவர் நம்மாழ்வார்னு சொல்ல வேண்டியவர் 2 அடி கண்ணனுக்கே பாடிவிட்டார் பாருங்க. கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பன். என்னப்பன்னு மதுரகவியாழ் வாக்கியத்தில் கண்டிப்பாக கண்ணன் வந்திருக்க கூடாது, நம்மாழ்வா தான் வந்திருக்க வேண்டும். இருந்தாலும் என்னப்பன்னா வைக்காத உடனே சொன்னார், அவன் வேண்டான்னு சொல்றவாளை கூட அவன் விடுறதா இல்லை, இழுத்து பிடிச்சி என்னப்பன்னு பாட வச்சுட்டானோ இல்லையோ. பெருமானிடத்துல இன்னொரு உயர்ந்த குணம், யாரெல்லாம் அவனை சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு சேவை சாதிக்கிறது இல்லை. யாரெல்லாம் அவன் அடியார்களை சேவிக்கணும்னு ஆசைப்படுவார்களோ நான் முன்னேன்னு போய் நின்றுட்டு முதல்ல அவளுக்கு சேவை சாதிச்சுடுவோம். இது நம்மாழ்வாரே சாதித்தார். அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே இருள் தருவான் ஞாலத்துள் இனிப்பிறவி ஆன் வேண்டேன் மருளொழி நீ மடனெஞ்சே வாட்டாத்தான் அடிவணங்கே. மலையாள திவ்யதேசங்களிலே திருவாட்டாறுன்னு அற்புத திவ்யதேசம். அங்க தெரிவிக்கிறார், தன் அடியார்க்கு சேவை சாதிக்கிறத விட அடியார்க்கடியார்களுக்கு சேவை சாதிக்கிறானோ இல்லையோ. மத் பக்த பக்தேஷு பிரீத்திர் அபியதிகோ பவேத்.
என் பக்தர்களிடத்தில் அதீத பிரீத்தி எம்பெருமானுக்குன்னு தெரிவிப்பார்கள். அதனால் ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னா அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே, நம்மாழ்வார் திருநாமத்தை சொன்னா என் நாக்கிலே அமிர்தம் ஊறுறதுன்னார். நாம உடனே கேட்டோம், நாங்களும் சொல்லி சொல்லி பார்க்குறோம், ஒன்றும் அமிர்தம் ஊரில் ஏனும். மதுரையாள் பதில் சொன்னார், பாட்டை சரியா பாருங்கோ, அன்னிக்கு மமுதூரும் நாவுக்கேன்னு நான் பாடலை, என் நாவுக்கேன்னு பாடியிருக்கேன். ஏன்னா அது ஆழ்வார் நாவுக்கு தான் இனிக்கும், நமக்கு இன்னும் கிருஷ்ண நாமமே இனிக்க ஆரம்பிக்கலே. அப்படின்னா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்தின் நாமம் இனிக்க முதல்ல கண்ணனை கண்டு அதை தாண்டி என்னோ பாகவதனிடத்திலே நாம் செய்ய வேண்டும். அதனால் ஆழ்வார் முதலான திருநாமங்களை சொன்னாலும் இனிக்கும். திருநாமத்தை சொல்றதுக்கே ராமானுஜ நூத்தந்தாதி பிறந்தது. ராமானுஜர திருநாமம் என்னால் பூமன்னு மாது பொருந்திய மார்பன், புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன், சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜருடைய நாமத்தை சொல்லுன்னு திருவரங்கத்தமுதனார் விதித்தார் ஒல்லியோ. சக்கரதாழ்வார் சன்னதி பிரதட்சிணம் போறச்சே மூலேல திருவரங்கத்தமுதனார் எழுந்தருளியிருக்கிறார். அவருடைய ஆராதன பெருமாளோட சேர்த்து பின்னாடி நரசிம்ம பெருமானுடையது சக்கரதாழ்வாருக்கு பின்னாடி, அதுக்கு பக்கத்தில் எழுந்தருளியிருக்கார் திருவரங்கத்தமுதனார். பெரிய கோயில் நம்பின்னு அவருக்கு திருநாமம். அவர் பாடினது தான் பிரபன்ன காயத்ரி சாவித்திரியான ராமானுஜ நூத்தந்தாதி. அதில் சொல்றார், ராமானுஷ ராமானுஷ ராமானுஷான்னு திருநாமத்தை சொல்லு, சொன்னா என்ன ஆகும்? மணவாள மாமனுடைய அழகான ஸ்லோகம், ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ருதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா. ராமானுஜான்னு திருநாமத்தை சொன்னால் 4 எழுத்து இருக்கே, ராமானுஜ, அந்த 4 எழுத்துக்கு தனிச்சிறப்பா. நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரஸ்வரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதிரிஷா. கூரத்தாழ்வான் அழகா தெரிவிக்கிறார், ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி, 4 எழுத்து, சதுரா ரொம்ப சாமர்த்தியமான 4 எழுத்துன்னார். ஒரு 2 பேர் நிற்கிறான்னு வச்சுப்போம், இவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர்னா அப்போ சொல்லாமலே விளங்கும் பக்கத்தில் இருக்கிற அஷடுன்னுட்டு நம்ம சொல்லவே வேண்டாம் தனியாக. இப்போ அதை போல் ராமானுஜர் திருநாமம் ரொம்ப சமத்தான திருநாமம்னா அப்போ இன்னொரு 4 எழுத்து அஷடுன்னு தெரியுது சொல்லியோ. குரத்தாழ்வான்னு சொன்னார், அதுதான் நாராயண. நாராயணான்னு 4 எழுத்து இருக்கே, அஷடான திருநாமமா. சதுரா சதுரக்ஷரி ராமானுஜ நாமம் அத்தனை சமத்தான். ஏன்னு பார்த்தால் அவர் எங்கே தள்ளுவர் நமக்கு தெரியாதே. அவர் மோட்சத்துக்கு அழைச்சின் போவரா சம்சாரத்தில் வைப்பரான்னு தெரியாது. ஆனால் ராமானுஜரோ நிச்சயமா மோட்சத்துக்கு நம்ம அழைத்து போகிறார் அல்லவா. விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு சொல்லுவார்கள். விஷ்ணுலோகத்துக்கு வழிகாட்டுவராம் சுவாமி ராமானுஜர். அதனால் அவர் திருநாமங்களே சொல்ல வேண்டும். அப்படி திருநாமங்களை சொல்றதுனால இனிமையா இருக்குமான்னா ஒரே ஒரு பாசுரம் சொல்லி முடிக்கிறேன். ஆழ்வாருடைய பாசுரத்தின்படி, நாவினால் நவித் இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, நாக்கால சொன்னேன் இன்பமெய்தினேன்னார். நாக்கால சொல்லாத கண்ணால சொல்லுவாளா காதால சொல்லுவாளா? என்னத்துக்கு அவர் ரொம்ப சிரமப்பட்டு நாவினால் நவிற்றுன்னு சொல்றாருன்னா, நாக்கால சொன்னாலே போதும், மனசு சகாயம் தேவையில்லை. வெறும் வார்த்தையை நாக்கால சொன்னாலே இன்பம் அடைந்து விடுகிறோம் இல்லையோ. நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன், இதை நம்மாழ்வாரே சொன்னார். திருமாலிருஞ்சோலமலை என்னேனென்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், குருமாமணி உந்தி புனல் பொன்னி தென்பால் திருமால் சென்னு சேர்விடன் தெந்திருப்பேரே. பக்கத்தில் இருக்கு திருப்பேர் நகருங்கிற திவ்யதேசம். அதை பற்றி தான் ஆழ்வார் இந்த 10 பாசுரத்தில் தெரிவிக்கிறார். திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உலகின் பிரான் இன்னு வந்து இருப்பேனன்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருப்பேர் நகரில் கிளம்பினாராம், திருமாலிருஞ்சோலமலையில் நின்னாராம், ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு வந்து சேர்ந்துட்டாராம். 3 ஸ்தானமுல்ல பெருமானுக்கு. திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உலகின் பிரான் இன்னு வந்து இருப்பேன் பேரேனென்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு வந்தவன் நகரமாட்டேன்னு விட்டானான். இனிமே இந்த இடத்துல போறதில்லை, நம்மள ஸ்தாவர பிரதிஷ்டிதனாய் இருப்பன் உடனே எழுதினார். இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன்னு வந்துவிட்டான். இப்போ ஆழ்வார் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். இதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ஏதானு பெருசா பண்ணியிருந்தா தானே பெருமான் தன்னுடைய இடத்தை விட்டு என் மனசுக்கு வந்து சேருவர். என்ன பண்ணேன்னு யோசிச்சு பார்த்தேன். திருமாலிருஞ்சோலமலை என்னேன்னு என்ன, திருமாலிருஞ்சோலமலைன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி வச்சேன்னா, யாதிருச்சிகமாகவோ பிராசங்கிகமாகவோ ஆனுஷங்கிகமாகவோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி வச்சேன் திருமாலிருஞ்சோலைன்னு. பிடிச்சுனுட்டானா பெருமான். என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், உம்ம மனசுக்கு நான் வந்துடுவேன்னு வந்தானா. ஊரை சொன்னதுக்காக இத்தனை பாக்கியம் கிடைக்குமான்னா நமக்கு தெரியாத ஆழ்வீர். இத்த கூட சொல்லாம எல்லாரும் கழிக்கிறானோ இல்லையோ. அதை நீர் சொன்னதே போரும், உம்ம மனசுக்கு நான் வந்து சேருவோம். திருமாலிருஞ்சோலமலை என்னேனென்ன சொன்னதே காரணமாக. அவர் ஒன்றும் அந்த பிரபாவம் தெரிஞ்செல்லாம் சொல்லலையாம். பிள்ளோகாச்சாரியர் சிவஜன முகணத்தில் அழகா சாதித்தார். 3 பொண்ணு பிறந்தது ஒத்தனுக்கு. 3 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. பக்கத்து ஊருக்காரர் கல்யாணத்துக்கு வரல.
வந்தவர் கேட்டார், கல்யாணம் நன்னாரிச்சா? எங்கே பெண்ணை கொடுத்தேன்னுட்டு. ஒருத்திய கொல்லிமலையில் கொடுத்தேன், ஒருத்திய விராலி மலையில் கொடுத்தேன், ஒருத்திய திருமாலிருஞ்சோல மலையில் கொடுத்தேன்னு அவன் சொன்னான். பெருமாள் கையில் கணக்கு புஸ்தகம் வச்சிருந்தவர் என் ஊரை சொன்னான்னு புண்ணியம் கணக்கு எழுதிட்டாரான். அவன் திருமாலிருஞ்சோல மலைன்னு சொன்னது பொண்ணை கொடுத்த இடத்துக்காக. மேலும் அவர் எத்தோட சரிசமமாக சொல்லியிருக்கார்? திருமாலிருஞ்சோலமலை, கொல்லிமலை, விராலிமலை. அவரை பொறுத்த வரைக்கும் 3 1. அப்படி பேரை சொன்னா கூட என் ஊரை சொன்னாயின்னு பெருமான் எழுதினான் இல்லையோ. அந்த அளவு நன்மையன்னு பெயரிடலாவதொரு தீமையாவது இவனிடத்தில் இருக்குமா என்ன ஆராய்ந்து தானே பெருமான் கொடுக்குறான். வேடிக்கையா ஒருத்தர் சொன்னார், அவருக்கு மட்டும் திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னால் இத்தனை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவர் பரங்கி மலையில் கொடுத்துருப்பரே தவிர அந்த ஊரில் கொடுத்துருக்கவே மாட்டார். அது தெரியாமலே சொன்னால் கூட கிடைச்சி சொல்லியோ. திருமாலிருஞ்சோலமலை என்னேனென்ன வெறும் வாய் வார்த்தையா சொன்னத்துக்கே இத்தனை பிரபாவமா? என்னேனென்ன திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான். நாம சங்கீர்த்தனத்தாலே அது வாயினால் பாடினாலும் மனத்தினால் சிந்தித்தாலும் தூமலர் தூவி தொழுதாலும் 3மே பிரபாவத்தை கொடுக்கும் வைபவத்தோடு இருந்தாலும் அந்த 3லும் முதல்ல எது நாம பார்த்தால் வாயினால் பாடுவது ஸ்வச கீர்த்தனம். அது பண்றதுனால என்ன லாபம் நமக்கு கிடைக்கும்? இது சுலபமான உபாயமாக மேற்கொண்டு சரணாகதியிலே மூட்டி பெருமானுடைய திருவடி தாமர்களையே நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அது பகவன் நாமங்களாக இருப்பினும் ஆழ்வார்களுடைய நாமங்களாக இருப்பினும் சுவாமி ராமானுஜருடைய திருநாமமாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு ஒரு பக்கம் ஹிதமாகவும் இருக்கும், மற்றொரு பக்கம் பிரியமாகவும் இருக்கும். சொல்றதுனால நல்லது நடக்கிறது, சொல்றது இனிக்கவும் இனிக்கிறது. 2மே இருந்தால் நாம் ஏன் விட்டு கொடுக்கணும்? சுச்சி ருச்சின்னு சொல்லுவா. தளிகை பண்ணுற மொழியோ பக்ஷணங்கள்லாம் நினச்சா சுச்சி ருச்சியாக இருக்கான்னுவா. ருச்சியாக இருக்கான்னா வாயில் போண்டா நன்னா இருக்குது. சுச்சியாக பண்ணியிருக்காளான்னா ஆச்சாரத்தோடு பண்ணியிருக்காளான்னு அர்த்தம். 2ம் சேரவே சேராது. வாங்குற இடத்துல வாங்கிட்டோம்னா உள்ளே போய் பார்க்கவே கூடாது. எப்படி பண்ணுறான்னு உள்ளே போய் பார்த்தா வாயிலேயே போட்டுக்க மாட்டோம். ஆனால் அந்த வாங்கி வாயில் போண்டா அழகாக இறங்கும் உள்ளுக்குள்ளே. தொண்டையில் நீரோட்டம் தெரிகிறாப்புற உள்ளே போகும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பண்ணது எப்படின்னு தெரியாது. அதே நம்ம கிரகத்தில் பெருமாளுக்கு திருவாராதனத்துக்காக தளி பண்ணுறாளோ இல்லையோ. இப்போ தர்மபத்தினி பண்ணுறான்னு வச்சுப்போம், அதை நல்ல ஆச்சாரத்தோடு தான் பண்ணியிருப்பாள். ஆனால் வாயில் போட்டுக்க முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆச்சாரமாக இருந்தால் வாய் போகாது இருக்கலாம். வாயில் என்ன ஆழ்வாரே பாசுரத்தில் சொன்னார், இது கோவிந்த நல்லால் வாயில் போகா. இது ஒன்று பண்ணினோமே ஆழ்வார் பாசுரத்தில் இருக்குது. இது கோவிந்தனுக்கல்லால் வாயிற் போகான்னா கோவிந்தன் தான் சாப்பிட முடியும்னு சிலதெல்லாம் உண்டு. இந்த நம்பெருமாள் உருப்படி அமைதி செய்கிறார். இன்றைக்கும் அவருக்கெல்லாம் சட்டி கூனில் தான் இன்றைக்கி தளிகை நடக்கிறது. நம்ம கிரகத்திலே திருக்கணவது கொஞ்சம் அடிப்பிடி சாப்பில் இருந்தால் இன்றைக்கி அழகமனவாளன் அனுகிரகமானு கேட்பார்கள். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஏதானு திருடு படுத்துன்னா இன்றைக்கி திருவங்கி ஆழ்வான் அனுகிரகமானுவா. இதுக்காகவா அவர் திருடினார்? இல்லை பெருமாளுக்கு அழகமனவாளனுக்கு இதுக்காகவா? ஏன் நாம் சொல்கிறோம்னா ஆச்சாரத்தோடு பண்ணியிருந்தா ருச்சியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ருச்சியோடு இருந்ததுன்னா ஆச்சாரம் இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனால் திருமாலுடைய திருநாமங்கள் நமக்கு பாவனத்துவமாகவும் போக்கியத்துவம் 2ஐயும் சேர்த்து கொடுக்கறது இல்லையோ. அதனால் அத்தை அவசியம் செப்ப வேணுங்கிறது மகர்ஷிகள் எல்லாம் சொல்லி கொடுத்தது. ஆழ்வார்கள் அத்தனை பேரும் காட்டினது, ஆச்சாரியர்களாலேயும் கொண்டாடப்பட்டது. அந்த நாமத்தை அடியார்களும் அவசியம் நாமும் நிச்சலும் ஓத வேண்டும். விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொல்ல வேண்டும், அதன் பயனை அனுபவிக்க வேண்டும். ஸ்வயம் பிரயோஜனமாக எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்த்தே செய்ய வேண்டாம். அதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லினால் தானே மற்ற பிரயோஜனங்களை அது கொடுத்தே போகுங்கிறது சம்பிரதாயம். இதை காட்டி கொடுத்த வேதவியாசர், பீஷ்மாச்சாரியர், கேள்வி கேட்ட தர்மபுத்திரன், அது இத்தனைக்குமே காரணமாக வீத்திருந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனான கண்ணன் எம்பெருமான், இவர்கள் எல்லார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இந்த சீதாராமர்களுடைய திருக்கல்யாண உற்சவத்தை நன்னா நடத்தின்னு வர இந்த பக்தர்களுடைய கைங்கரியமும் மேன்மேலும் வளர வேண்டும்னு ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாயக்கனுடைய திருவடித்தாமர்களிலே பிரார்த்தித்து மறுபடியும் ஒரு தடவை சுவாமி நேர்த்திக்கும் எழுந்தருளி இருந்து இன்னைக்கு எழுந்தருளி இருந்து அடியோங்களை அனுகிரகித்தார். உங்கள் சார்பிலும் சரி அடியன் சார்பாகவும் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு மறுபடியும் பல்லாண்டு பாடிக்கொண்டு செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர்னு சொல்லி நேற்று கடைசியில் ஒரு பாசுரம் சொன்னேன். வளவெடும் தவளமாட மதுரமான அகரந்தன்னுள் கவளமால் யான கொன்ன கண்ணனை அரங்கமாலை துளவத்தொண்டாய தொல்சீர் தொண்டரடிப்பொடி சொல் இளைய புன் கவிதை ஏலும். அடியன் சொன்னதெல்லாம் இளைய கவிதை, புன் கவிதை. இருந்தாலும் அந்த புன் சொற்களையும் பொறுமையோடு கேட்டுட்டு இருந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இதில் எந்த நல்லது இருந்திருந்தாலும் அது அடியனுடைய திருத்தகப்பனாரச்சாரும், எந்த குற்றம் இருந்தாலும் அதை அடியேனச்சாருங்கிறதையும் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு உங்களுக்கும் பல்லாண்டு பாடி சுவாமி 2 வார்த்தை அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தித்து அமைகிறேன்.